ஆளாக்கு அரிசிய பாழாக்க வேண்டாம் சின்ன புட்டு போடியம்மா. சந்தோஷமா இருக்க விடக்கூடாதே. என்ன பண்ணலாம்? அந்த இனியன் பேருக்கு தான் ராசாத்திய வெறுக்கிறான். அவ கூட வாழ பிடிக்கலன்னு சொல்றான். ஆனா உள்ள போய் பார்த்தாதான் அவங்க ஆட்டம் பாட்டம் எல்லாம் தெரியுது. அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாம அந்த ராசாத்தி வெறுக்கிற வலையில போய் விழுந்துடுறான்னு நினைக்கிறேன். இல்ல ஒருவேளை இனியனா போய் ராசாத்தி கிட்ட ஏதாச்சும் கேக்குறானா? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. அவங்கள நாம இப்படியே விடக்கூடாது. இதே மாதிரி சந்தோஷமா இருந்தா அதுக்கப்புறம் இனி அவ இல்லாம வாழ மாட்டான். அந்த அளவுக்கு அவனை கொண்டு போக விடக்கூடாது. ஏதாச்சும் பண்ணி அவன் மனச கலக்கணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? அத பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணணுமே. இது பண்ண ஒர்க் அவுட் ஆகுமா? இனிய மனசு மாறுவானா? கண்டிப்பா மாற வாய்ப்பு இருக்கு. அவனுக்குள்ள வந்த மாற்றம் அதுதான். அது இன்னும் அப்படியே அவன் மனசுக்குள்ள இருக்கும். அதை லைட்டா தட்டி எழுப்பி விட்டா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடுவான். இனியா, உன் லவ்வர் தீக்ஷி வாய்ஸ்ல பேசி உன் சந்தோஷத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பாரு. இங்க யாரும் இல்ல, இதுதான் நமக்கு சேஃப். ஏய் ராசாத்தி, இதுல தாண்டி இருக்கு உனக்கு கஷ்ட காலம். எப்படி மாமாவோட ஆட்டம்? சூப்பரா இருக்கு மாமா. அது மாமா, என்ன ஒன்ஸ் மோர் போலாமா? ஒன்ஸ் மோரா? ஆமா மாமா, ஜாலியா இருக்குல்ல. ஒன்ஸ் மோர் போவோம். நீ வந்தா நீ இவ பண்ற எல்லாத்தையும் பார்த்தா சாமி பாட்டு காட்டுற மாதிரி தெரியலையே. இவ பாட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. எல்லாம் வல்ல இறைவா, இவ கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. ரசாத்தி, நீ ஆடிக்கிட்டே இரு, மாமா போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். எனக்கு ஜூஸ் வேண்டாம் மாமா. உனக்கு இல்ல, எனக்கு. அப்ப நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய், வேணாம் 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 வேணாம். இப்ப நீ நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்க, அப்படியே பிக்கப் பண்ணி போயிட்டே இரு. மாமா ஓடி போய் ஜூஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். மாமா, உங்களை என்னால பிக்கப் பண்ண முடியலையே மாமா. நான் டான்ஸ சொன்னேன்டி. டான்ஸா? சரி மாமா. ஆடு, நீ ஆடு, நல்லா ஆடு. அப்பாடா, இவகிட்ட இருந்து தப்பிக்க நமக்கு டெய்லி 100 பிளான் வேணும் போல இருக்கு. இனி வரவே கூடாது. இனியா, போன் மட்டும் எடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாழாக்க வேண்டாம் சின்ன புட்டு போ. புது நம்பரா இருக்கு. இனியா, எப்படி இருக்கீங்க? என்னெல்லாம் மறந்துட்டீங்க போல.
நான் தீக்ஷி பேசுறேன் இனியா. எப்படி இருக்க? என்னை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட நினைப்பே வரல. நீயும் உன் பொண்டாட்டியும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க. இவ்வளோ நாள்ல ஒரு தடவை கூடவா என்னை பத்தின நினைப்பு உனக்கு வரல? என்னால உன்னை விட்டு இருக்க முடியல இனியா. நீ என்கிட்ட கடைசியா என்ன சொன்ன தெரியுமா? என்னோட ஒய்ஃபை நான் டைவர்ஸ் பண்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலான்னு சொன்னேன். ஆனா இது வரைக்கும் அதுக்கான எந்த தகவலும் வரல. ஆனா நான் மட்டும் இங்க உன்னை பத்தி நினைச்சு ஒவ்வொரு நாளும் உன்னோட போனுக்காகவும் உனக்காகவும் காத்துட்டு இருக்கேன். என்ன இவன் எதுவுமே பேசாம இருக்கான்? ஒருவேளை ஃபீல் ஆகி வாயடிச்சு போயிருக்கானோ? இருக்கட்டும். இனியா, என்னால உன்னை பார்க்காம பேசாம இருக்க முடியல இனியா. எனக்கு நீ வேணும்டா. அதுவும் இப்பவே என்னை பார்க்க வரியா? ப்ளீஸ் இனியா. இல்ல நான் அங்க வரவா? என்ன இனியா, நான் ஃபோன் பண்ணது உனக்கு பிடிக்கலையா? எந்த பதிலும் பேச மாட்டேங்கிற? இனியா, லைன்ல இருக்கியா? என்ன கண்மணி, என்னாச்சு? ஏன் உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? தொண்டை கட்டியிருக்கா? ஐயோ, இவ்வளோ நேரமா தெரியாம அவகிட்டயா பேசணும்? ஐயோ, என்கிட்டயே குரல் மாத்தி பேசி உன் சித்து விளையாட்டு காட்டுறியா? நான் உன்னை விட பெரிய சித்து விளையாட்டுக்காரடி. பிளான் போட்டா சரியா போடணும். இல்ல யார்கிட்ட பிளான் பண்ணோன்னு தெரிஞ்சு பண்ணணும். ஐயோ, ராசத்தி எப்படி எடுத்தா? என்ன போகுதோ? அந்த அம்மன் அவ உடம்புல இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மள பண்ணவும் விடாது. இப்ப குரலை மாத்தி பேசினத அவ கேட்டுட்டா. ஐயோ, பூஜை ரூம்ல நம்ம பண்ண பாவத்தெல்லாம் சொல்லி சொல்லி அடிச்ச மாதிரி இப்ப வந்து நம்மள ஏதாவது வம்பிழுத்து வெளுத்துருவாளோ? ஐயோ, அவகிட்ட கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். இல்லன்னா தர்ம அடிதான். அவ வந்து கேட்டு அதாவது சமாளிக்கணுமே. சரி, தோசை சுடுற மாதிரி எதையாவது பண்ணுவோம். அவ வந்து கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சிடணும். என்ன கண்மணி, எதுக்கு இப்ப பெரிய ஷாக்கு கொடுக்கற? என்ன இப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? இன்னும் எதுவுமே பண்ணலையே. ஆ? பாத்து பாத்து பாத்து. அப்புறம் என்ன தோசை சுடுறியா? என்ன தோசை சுட்ட உடனே வாய்க்குள்ள 2 போட்டுக்கிட்டியா? பதிலே பேச மாட்டேங்கிற. ஆகாட்டு.
ஆ காட்டு. இல்ல சும்மா. சும்மாவா? ஐயோ, தோசை கருகுது பாரு. போ, அதை எடுத்து குப்பையில போட்டு வேற தோசையை ஊத்து. சரி. சுடு. என்ன கண்மணி, எதை செஞ்சாலும் ஒழுங்கா செய்ய மாட்டியா? இல்ல ராசாத்தி, தெரியாம கல்ல கருக விட்டுட்டேன். ஓ, கல்லு மட்டும்தான் கருகுதா? ஐயோ, என்னென்ன பண்ண போறாலோ தெரியலையே. ராசாத்தி, தோசை சுட்டா வரல. நான் கல்ல எடுத்துட்டு போய் வெளியே கழுவிட்டு வந்துடுறேன். ஆ, ம், என்ன ராசாத்தி? இரு கண்மணி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க வந்தேன். ஐயோ, ஆனா நீ அதுக்குள்ள போறேங்கிற. அது ஒரு ஊர்ல ஒரு திருட்டு சிகாமணின்னு ஒரு நாடகம் பார்த்தேன். அதுல ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஹீரோவுக்கே தெரியாம காதலிச்சாளாம். ஆனா அவ அந்த ஹீரோவை கல்யாணம் பண்ண முடியாம அந்த வீட்டுக்கு அவளும் மருமகளா போறா. அவ மருமகளா மட்டும் போகாம அந்த வீட்டுக்கே வில்லியா போறா. இவ சந்தோஷம் பறிபோன மாதிரி அங்க இருக்கிறவங்க சந்தோஷமும் மொத்தமா போகணும்னு நினைக்கிறா. இது நியாயமா? என்ன பண்ணணும்? புடிச்ச வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கைய வச்சு சந்தோஷமா வாழணும். இல்லையா அமைதியா இருக்கணும். அதை விட்டுட்டு தானும் சந்தோஷமா இல்லாம அடுத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க விடாம பண்ணலாமா? எனக்கு அந்த பொண்ணு பண்ணது சரியா தப்பான்னு நீ தான் சொல்லணும். சொல்லு கண்மணி. நான் அந்த நாடகம் பார்த்ததில்ல. அதுவும் இல்லாம எனக்கு அந்த அளவுக்கு அறிவும் இல்ல. உனக்கு அறிவில்லைன்னு எனக்கு தெரியும். நான் சொன்ன கதைய வச்சு அந்த பொண்ணு பண்றது சரியா தப்பான்னு சொல்லு. எனக்கு தெரியல ராசாத்தி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்றேன். இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். தள்ளு. ஏய் கண்மணி, அத்தை, அத்தை. என்ன கண்மணி, கல்லுல எல்லாரும் தோசை சுட்டு கையில எடுத்துட்டு வருவாங்க, நீ தோசை கல்லோட வந்திருக்க? அத்தை, என்ன இந்த மாதிரி ஆக்குனது அந்த ராசாத்தி தான் அத்தை. அவகிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க அத்தை. இப்ப என்ன நடந்துச்சு? அவ சமையல் கட்டுல வந்து ஏதாவது பூஜை பண்றாளா? இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க இருந்திருந்தா அதையும் எனக்கு பண்ணிருப்பா. நீ பொறுமையா என்னாச்சுன்னு சொல்லு கண்மணி. அவகிட்ட போராட முடியல அத்தை. அவளுக்கு எதிரா என்ன நினைச்சாலும் அத கண்டுபிடிச்சிடுறா. ஏதாவது பண்ணா கூட அத அப்படியே ராக்கெட் மாதிரி நம்ம பக்கம் திருப்பி விட்டுடுறா. அவளை சமாளிக்க முடியல அத்தை. பயங்கரமான சித்து வேலை தெரிஞ்சவ மாதிரி இருக்கா. நாம அவளை ஏதாவது பண்ணணும்னா ஒரு பெரிய மந்திரவாதி கிட்ட போய் அசிஸ்டண்டா தான் ஜாயின் பண்ணணும். அவளை பார்த்தாலே எனக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது அத்தை. ஏன் இப்ப பயப்படுற? அத்தை, உங்களுக்கு நம்ம பண்ணதெல்லாம் மறந்து போச்சா? இல்ல அவ அடிச்ச அடியில பழசெல்லாம் மறந்து போச்சா? கண்மணி, பின்ன என்ன அத்தை,
நீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. இரு கண்மணி, நான் அதுக்கான திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் சரியான நேரம் கிடைக்கல. அது கிடைச்ச உடனே அவளுக்கு சரியான பாடத்தை நான் புகட்டுறேன். அத பார்த்து நீயே அசந்து போக போற பாரு. ஆமா, உங்க பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஒவ்வொரு முறையும் நல்ல ஜோரா தான் பேசுவீங்க. அத நினைச்சு நானும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு கனவு தான் காண்றேன். ஆனா யதார்த்தத்துல நீங்க தான் தோத்து தோத்து போறீங்க. என்ன கண்மணி, அவ பண்ணத மட்டும் பேசுற? அவளுக்கு எதிரா நானும் சில காரியம் பண்ணிருக்கேன். ஏதோ இப்பதான் அவ உடம்புல சாமி வந்ததுனால நம்மள போட்டு வாங்குறா. ஆனா அதுக்கு முன்னாடி நான் எத்தனை தடவை அவளை படுத்து எடுத்திருக்கேன். அதெல்லாம் மறந்துட்டியா? அது அதுக்குன்னு நேரம் வரணும்ல. இது அவளுக்கான நேரம். அந்த நேரம் இதோட முடிய போகுது. இதுக்கு மேல நம்ம நேரம்தான். பாவம், நீ சின்ன பொண்ணு. உனக்கு ராசாத்தியை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு தைரியம் பத்தாது. உனக்கு நிறைய பயிற்சி தேவை கண்மணி. அந்த ராசாத்திக்கு சரியான ஆளு நான் தான். நான் அவளை பாத்துக்கிறேன். நீ ஒதுங்கி நின்னு இந்த மரகதம் விளையாட போற விளையாட்ட பாரு. முதல்ல இவளுக்கு ஒரு பாய்சனை போட்டு கொல்லணும். பேச்சு மட்டும்தான் நல்லா இருக்கு, செயல்ல ஒன்னும் இல்லை. புதுசா மெஷினரிஸ் வாங்கினதுல ஒரு 15 லட்சம் ஆச்சுண்ணே. அப்புறம் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கின வகையில் ஒரு 5 லட்சம் ஆச்சு. அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட்டு 1.5 லட்சம் ரூபா. லேபர்ஸ் சேலரியெல்லாம் சேர்த்து ஒரு 2,50,000 ரூபா ஆச்சு. மற்ற ஆஃபீஸ் செலவு போக்குவரத்துகள் பார்த்தா 40,000 ரூபா ஆச்சு. அண்ணா, மொத்தம் இந்த மாதம் எல்லாம் செலவு போக 20 லட்சம் தான் கையில் இருக்குது. இந்த மாதம் செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுண்ணே. சரி பாரி, அப்படியே ஒரு தடவை நீங்களும் பார்த்துருங்களேன். அட என்ன பாரி, நீ பார்த்துட்டல. நான் பார்த்துட்டேண்ணே, நீங்க அப்புறம் என்ன விடு பாரி. அண்ணா, நீங்க ஒரு தடவை பாருங்க. அட, நான் என்னைக்கு கணக்கு பார்த்திருக்கேன். நீ சொன்னா நான் கேட்க போறேன். ஆமா தம்பி, அவருக்கு எதுவும் தெரியாது. அதான் நீங்க பாத்துட்டீங்கல்ல. நான் பார்த்துட்டேன். நீங்க உட்காருங்க. உட்காரு. விடுங்க தம்பி, நீங்க பார்த்தா எல்லாம் சரியா தான் இருக்கும். அதான் சொல்லிட்டல, விடு பாரு. நீ வேற ஸ்கூல் பையன் மாதிரி அப்பப்ப நோட்டை எடுத்துக்கிற. மூடி வைப்பா. ஆமா தம்பி, அது மூடி வைங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன நீ சொல்லுங்க. சொல்றேன், ஆனா அது நமக்குள்ள மட்டும் இருக்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் வெளியில தெரிஞ்சா கூட அது ஒரு உயிரோட இழப்புல முடியும். என்ன நீ சொல்றீங்க? உயிருக்கு ஆபத்தா? ஆமா. அப்படி என்ன ரகசியம்? நானும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும்னு நினைச்சு உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். நாம கோயிலுக்கு போய் மாற்றாபிஷேகம் பண்ணோம்ல, அதான் பண்ணவே இல்லையே. அதுக்குள்ள ராசாத்தி மயங்கி கீழே விழுந்துட்டால. ஆமா, அது ஏன் அவளால சாமிக்கு அபிஷேகம் பண்ண முடியாம போச்சுன்னு தெரியுமா? அண்ணி, ஒன்னும் தெரியலையா அண்ணி? அவளோட உடம்புல ஏதோ காத்து கருப்பு இருக்கு. என்ன நீ சொல்றீங்க? ஆமா தம்பி, அவ உடம்புல ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனாலதான் அவளால அபிஷேகம் பண்ண முடியாம போயிடுச்சு. நானும் அந்த நாள்ல இருந்து அவளை முழுசா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுவும் அவளுக்கே தெரியாம
அவளை நல்லா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவ திடீர்னு அவளோட இயல்பை விட்டு வேற நிலைக்கு மாறுறா. நைட்டு தூக்கம் இல்லாம மொட்டை மாடியில நடந்துகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஆக்ரோஷமா மாறி அவளே தாக்கிக்கிறா. அவ ரொம்ப கஷ்டப்படுறா தம்பி. என்னால அத பார்க்கவே முடியல. ராசாத்தியோட குணாதிசயம் சுத்தமா மாறி போயிடுச்சு. அவளாவே இல்ல. என்ன மரகதம் சொல்ற? ஆமாங்க, நாம அவளை எப்படியாச்சும் இதுல இருந்து வெளியில கொண்டு வந்து அவளை காப்பாத்தணும். இப்ப என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க அண்ணி, பண்ணிடுவோம்.